ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் நம்பிக்கையோடு கடவுளிடம் கேட்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் காலம் தாழ்த்த மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார், நாம் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் 3வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வுக்காக நாம் கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகளில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புனித லூக்கா தன்னுடைய திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து மிகவும் சிறப்பாக பவுலுடைய நிலைமை, வாழ்வு இவற்றை எடுத்துக் கூறுகிறார். அதிலும் சிறப்பாக இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் கொலை செய்வேன், கட்டி இழுத்து எருசலேமுக்கு கொண்டு வருவேன் என்று கடிதங்களை பெற்றுக்கொண்டு விரைவாக எருசலேம் நோக்கி செல்கிறார். அப்பொழுது அவரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தடுத்து ஆட்கொள்கிறார். ஒரு பெரிய ஒளி அவரை தாக்குகிறது. அவர் கீழே விழுகிறார். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி பேசுகிறார். நான் சொல்லுகின்ற இடத்திற்கு நீ போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு சொல்லுவார்கள் என்று. ஆனால் பவுலுக்கு கண் தெரியவில்லை. சவுலுக்கு கண்கள் போய்விட்டன அந்த ஒளியினால். 3 நாட்கள் பார்வையற்று இருக்கிறார். அந்த 3 நாள் அவர் உண்ணவும் இல்லை, அவர் உறங்கவும் இல்லை. இது இயேசு கிறிஸ்து அவரை உருவாக்குவதற்காக மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு பயிற்சி. ஏனென்றால் ஒருவன் உண்ணா நோன்பு இருக்கின்ற பொழுது தன் புலன்களை அவனால் அடக்க முடியும். ஒருவன் உண்ணா நோன்பு இருக்கின்ற பொழுது தான் யார் என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியும். உடலுக்கு தேவையானதை அனைத்தையும் நாம் கொடுத்து விட்டால் உடல் அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் உடலுக்கு நாம் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது உடல் அதற்கு உண்டானவற்றை கேட்க ஆரம்பிக்கும், தேட ஆரம்பிக்கும். அப்பொழுது ஞானம் பிறக்கும். இதைதான் சவுலுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அறிவிப்பாக கொடுக்கிறார். அந்த 3 நாட்கள் அவருக்கு உண்ணுகின்ற எண்ணமே இல்லை. அனனியா என்கின்ற ஒருவர் வருவார், அவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவார் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கும் தோன்றி, இது போல சவுல் என்கின்ற ஒருவர் அங்கே இருப்பார், அவரை தொட்டு குணப்படுத்து என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஆண்டவரிடம் பேசுகிறார். ஆண்டவரே, அவனை பற்றி தெரியுமா? மிகவும் கொள்ளைக்காரன், கோபக்காரன், நம்ம எல்லாம் ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்தவன் என்று. ஆனால் கடவுள் அங்கே தனது திட்டத்தை அறிவிக்கிறார். அவன்தான் என் சார்பாக எல்லா இடங்களிலும் சென்று பேச போகிறான். அவனை ஒரு மிகப்பெரிய கருவியாக நான் ஏற்படுத்த போகிறேன் என்று. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மை தட்டி விடலாம், இந்த உலகம் நம்மை கேவலமாக பேசலாம், இந்த உலகம் நம்மை புறம்பே பேசலாம், இந்த உலகம் நம்மை கேவலமானவர்களாக நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் விலையேற பெற்றவர்கள். அவர் நம்மை எதற்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும், அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுது நம்மை அவர் பயன்படுத்த காலம் தாழ்த்த மாட்டார் என்பதை தான் முதல் வாசகம் எடுத்துக் கூறுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்துல இயேசு கிறிஸ்து தானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்கின்ற பொழுது இவர் எப்படி தன்னுடைய சதையை கொடுக்கலாம் என்று புரியாமல் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே எப்படியாவது இவர்களுக்கு விலங்கு வைத்து விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய நிலையை அவர் எடுத்துக் கூறுகிறார். மன்னா உண்ட முன்னோர்கள் எல்லாம் மடிந்து போயினார்கள், ஆனால் என்னை ஒருபோதும் பசியும் அடையார், தாகமும் அடையார். நானே வாழ்வு தரும் உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் என்றுமே நிலைத்திருப்பான் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மன நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வயிறு முட்ட ஒன்றிருந்தார்கள், அவர்கள் தாகம் தீரத்திய தண்ணீர் குடித்திருந்தார்கள். அதனால் உண்மையான பானமாகிய உண்மையான உணவாகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்னே வந்து நின்ற பொழுது அவர்களுக்கு அதற்குண்டான நிலை தெரியவில்லை. வெயிலில் இருக்கின்ற பொழுதுதான நிழலுடைய அருமை தெரியும். அதனால் இயேசு உயிரோடு இருக்கின்ற பொழுது யாரும் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மரித்து மீண்டும் உயிராக எரிந்து வந்த போதுதான் பலர் நம்பிக்கை கொண்டார்கள். நாமும் அந்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பருகுகின்ற மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு திருப்பலியும் நம்முடைய உறவை இயேசு கிறிஸ்துவோடு புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மிடம் வருகிறார், நம் பாவத்தினால் மீண்டும் சென்று விடுகிறார். ஒவ்வொரு நாளும் வருகிறார், திரும்பி சென்று விடுகிறார். அவரை நம்மோடு வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் தியானிக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவனை இருக்க பற்றி கொள்ள அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.